ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நோட்டீஸ் போர்டில் நிறைய தகவல்களை சார் வந்து நம்மளுக்காக தான் சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. பணம் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பணம் எல்லாருக்கும் வந்துடும். யாரும் வந்து கேள்வி கேட்கணுங்கிறதே கிடையாது. நோட்டீஸ் போர்டை போய் நிறைய தகவல்கள் நம்மளுக்காகவே சங்கர் சார் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நோட்டீஸ் போர்டை தவறாமல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ரீஃபண்டும் வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி லீவ் விட்டுருந்தாங்க. லீவ் விட்ட சமயத்தில் கூட பேமெண்ட்டு போயிட்டு தான் இருக்குது. இப்போ கூட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, பேமெண்ட்டு போயிட்டு தான் இருக்குது. அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. பேங்க் ரூல்ஸ் வந்து இருக்கிறனால மட்டும்தான் அவங்களுக்கு லேட் ஆகுது நம்மளுக்கு எல்லாம் பணம் வர்றதுக்கு தவிர மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை. அவங்க போடாமலாம் இல்லை, போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் வந்து கேட்குறீங்க, எப்போ அமௌண்ட் எப்போ வரும்னு. கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் எல்லாத்துக்குமே போட போகிறாங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரைவேட் லிமிட்டடில் போய் வேலை செய்ய போகிறோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சும்மா எல்லாருக்கிட்டையுமே போட்டு எங்கே பார்த்தாலுமே இதே ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. நோட்டீஸ் போர்டை வந்து தவறாமல் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக தவறாமல் நோட்டீஸ் போர்டை கேளுங்க. கேட்குறதோடு இல்லாமல் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். சார் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் புரிதல் இல்லாமல் கேட்டுட்ருக்கீங்க. அந்த புரிதலோடு நீங்கள் நோட்டீஸ் போர்டை கேளுங்க, கண்டிப்பாக புரியும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தை விடவும் அவங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்குது. அது நாம் வந்து அவங்ககிட்ட கேட்டுறோமே தவிர அவங்க யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்ககிட்ட போய் நம்ம போய் கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. சரிங்களா? நம்ம அந்தளவுக்கு நம்ம இருக்கோம். பைமோட்டில் போய் எல்லோரும் போய் இப்போ இது பண்ணுங்கன்னு சொன்னார். எத்தனை பேர் போய் பண்ணோம்? யாருமே போய் பண்ணலை. 394 பேர் தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி பண்ணிகிட்ருக்கிறோமே நாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டாங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தடவை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வந்து கம்பெனி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணாதனால மட்டும்தான் நிறைய வந்து நம்ம இழக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு வந்து நம்மளால் ஒரு லாபம் இருக்கணுமே தவிர நஷ்டம் வந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஸ்பிஓ சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் சம்பாதிக்கலாம், அவங்களும் சம்பாதிப்பாங்க. நம்மளுக்காக அவங்க இன்னமும் நோக்கத்தோடு ஓடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஊக்கமாக இருக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுக்கலாம்.